எடப்பாடிக்கு ரகசிய கடிதம் எழுதிய எஸ்பி வேலுமணி வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை என்பது இருந்தது நம் அனைவருக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுகளை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு 22 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு மட்டும்தான் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். அடுத்ததாக அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் அனைவருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த வரக்கூடிய நேரத்திலே அவருடைய மாவட்ட செயலாளர் பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி பறித்து வைத்திருந்தார். எங்களுக்கு மீண்டும் அதே பதவிகள் என்பது வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரிந்து வந்தவர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியிடம் பல முறை கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கைகளை ஏற்காத எடப்பாடி பழனிசாமி, அதாவது அப்பொழுதே அந்த கோரிக்கையை ஏற்றுவிட்டால் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை என மற்ற தொண்டர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாகத்தான் எந்த ஒரு பதவிகளையும் கொடுக்காமல் வைத்திருந்தார். சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், நமது அதேபோல எஸ்பி வேலுமணி ஆகட்டும், இந்த நபர்கள் எல்லாம் அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் பதவிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த துணை பொதுச்செயலாளர் பதவி என்பது அங்கீகாரமற்ற ஒரு பதவி, அதாவது வெளி உலகத்திற்கு மிகப்பெரிய பதவியாக தெரிந்தாலும் அதிலே எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என தற்போது புகச்சல் என்பது எழுந்து கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே நமது எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு ரகசியமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாராம். அந்த கடிதத்திலே எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவிகள் எல்லாம் வேண்டாம், என்னிடத்திலிருந்து வாங்கிய மாவட்ட செயலாளர் பொறுப்பை மட்டும் மீண்டும் எனக்கு கொடுத்து விடும், எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு மட்டும் இருந்தாலே போதும், அந்த ஒரு பதவி போதும், துணை பொதுச் செயலாளர் பதவியிலே KP முனுசாமி இருக்கிறார், நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறார், இவர்களை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அந்த பதவியிலிருந்து என்னை விடுவித்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு மட்டும் எனக்கு கொடுங்கள், அது மட்டும் போதும் என எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எஸ்பி வேலுமணி அவர்கள் எழுதியிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி வகை சூடி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அதாவது அதிமுக ராஜினாமா செய்த நபர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி வைத்த நபர்கள், இவர்கள் எல்லாம் வெற்றி வகை சூடி இருந்தால் இந்த மாதிரி செய்திருப்பார்களா? அல்லது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறாமல் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைத்திருந்தால் இந்த நபர்கள் எல்லாம் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவோ அல்லது இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதாவது அது ஒரு பிரச்சனை என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர்கள் போனதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு மீண்டும் வேண்டும் என எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே, அதுவும் அதிமுக வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பதவிகளை கொடுத்தும் மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தும் எஸ்பி வேலுமணி தரப்பு எங்களுக்கு அந்த பதவிதான் வேண்டும் என ஒற்றை காலில் நிற்பது அதிமுகவில் அடுத்த கட்ட பிரச்சனைக்கு வழிவகுக்குமா என தொண்டர்கள் கூட யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்திருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.